அனைவருக்கும் வணக்கம். இப்படியே விட்டுருந்தா அருமையாக இருந்திருக்கும். சாப்பாடு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் 2 நேரத்துக்கு குழம்பு வேணுங்கிறதுக்காக கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள், சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லெண்ணெய் விட்டு வதக்கி தாளித்து விட்டேன். தேவையான அளவு உப்பு போடணும். நைஸாக அரைக்கணும். எந்த குழம்பு வச்சாலும் நைஸாக அரைக்கணுங்க. அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லிக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வாரம் வச்சுருந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. காலையில் இட்லிக்கு சாப்பிட்டோம், நைட் இட்லிக்கு சாப்பிட்டோம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சுங்க. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அரை மணி நேரம் தான் குழம்பு வச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டேன். தேங்க்யூ.